அனைவருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆறுமுகம் அவங்களுடைய ஒய்ஃபு பைரவியும் அவங்களுடைய ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக போகிறாங்க. போய் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருது. ஆறுமுகத்தை வந்து அவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலையாளனே நினச்சிக்கிறாங்க. பைரவி நீ ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசவும் பைரவியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. அடுத்து வந்து ஆறுமுகத்தை வந்து அங்கே போய் எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கீழே போடுவோம், அந்த உடஞ்சி பண்ண கண்ணாடி ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேலை வந்துக்கிட்டே இருக்காங்க. பீஸா பர்கர்லாம் போய் எடுத்து கொடுங்கங்கிறாங்க. அவர் திரு முழிக்கிறாரு. ஏன் பைரவி சொன்னால் மட்டும் தான் அந்த வேலை பார்ப்பீங்களோ அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு திருப்பி போய் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இதுதான் என் ஹஸ்பண்ட், இவங்க வந்து இந்த மாதிரி யூஎஸ்ஏல இருக்காங்க, நானும் கொஞ்ச நாள் யூஎஸ்ஏ போயிடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் பைரவி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்ட்ரோ பண்ணாமல் சும்மாவே கேட்டுட்டு அப்படியேங்கிறாங்க. அடுத்து எல்லோரும் ஃபேமிலியில் ஒரு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுப்போன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலர் எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஆறுமுகம் நீங்கள் வந்து ஃப்ரேம்குள்ளே வரீங்க, நீங்கள் கொஞ்சம் வெளியில் போங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லவும் ஆறுமுகம் அது வெளியே போயிடுறாரு. பைரவிக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து பைரவியோட ஷோல்டரில் கையை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு அன்கில்ட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணும்போது இல்லை அப்படின்ட்டு ஷோல்டர்லேருந்து கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ வந்து ஆறுமுகம் பார்த்துட்டு நீங்கள் வந்து டாக்டராக இருக்கீங்க, பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்க, ஆனால் பொண்ணுங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியல, ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாதீங்கன்ட்டு ஆறுமுகம் சொல்லுவோம். நீ வந்து ஆஃப்டர் வேலைக்கார ஒரு காட்டு மிராண்டி, உனக்குலாம் எங்கள் நாகரிகம் பற்றி தெரியுமா, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் ரொம்ப ஜோவியெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்போம், உனக்கு இதெல்லாம் பற்றி சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீ மொதல் இந்த இடத்த விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லி அடித்து வெளியே பத்துறாங்க. இது எல்லாமே பைரவி அங்கேருந்து பார்த்துட்டு சிக்மா விறுவிறுன்னு வந்துட்டு அவரை வந்து ஓங்கி ஒரு அறையிறாங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை. அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்துட்டு அது என்னோட ஹஸ்பண்ட், என்ன பண்ணுற பைரவி நீ அப்படிங்கிறாங்க. உன் ஹஸ்பண்டுங்கிறனால தான் நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கேன், ஆனால் இவன் வந்து என்னை ரொம்ப ரொம்ப சீட்டிங் பண்ணுறான், என்னை ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தான், இவன் ரெகராக வந்து ஃபீல் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் இவனோட தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போனேன். ஆறுமுகம் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஆறுமுகம் வந்து காட்டுவாசி, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஆள் தான், ஆனால் பொண்ணுங்கிட்ட எப்படி நீட்டாக பழகணுமோ அந்த மாதிரி நீட்டாக பழகிருப்பார். இதுதான் உங்கள் நாகரிகமா, பொண்ணுங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா அவங்களால டச் பண்ணுவீங்களா, அதுதான் உங்கள் நாகரிகமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக பேசிட்டு ஆறுமுகமாக நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்மளுக்காக அவளோட ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே எதிர்த்து ஃப்ரெண்ட் எல்லாமே வேணான்னு சொல்லி நிராஷ்ட்டு வராளா, அப்பா பைரவி நம்மளுக்காக பண்ணுறான்ட்டு இவருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஜீப் எடுங்கிறாங்க. ஜீப்பில் 2 பேர் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து லவ் சாங் வேறு குமிக்கி படத்துலேருந்து எப்போ புள்ள சொல்ல போகிற அந்த சாங் வேறு போட்டுகிட்டே இருக்காரு. இப்போ எதுக்கு இந்த சாங் நீ போடுறேன்னே, என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லணும், எப்படி சொல்லணும்னு தெரியல, ஸோ அதனால் பாட்டு மூலமாக உனக்கு வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன தான் சொன்னாலும் நான் ஒன்றும் உன்னை வந்து ஏற்றுக்கல சரியா, நான் வந்து ஒன்று நிராகரிச்சு தான் இருக்கேன், நீ ஒன்றும் என் புருஷன்லாம் கிடையாது அப்படின்றாங்க. அதெல்லாம் கோவம் எல்லாமே எனக்கு வெளிப்படையாக நீ காட்டுற, பட் ஆனால் மனசுக்குள்ளே இல்லை, நீ கோவப்பட்டதில் எதுனா உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டெல்லாம் அடித்த பற்றி அதுதான் உண்மையான கோவம். அதுவும் ஏன் அந்த கோவம் வந்துச்சு, நீ என் மேலே பாசம் வச்சுருக்க, என்னை எல்லோரும் அவங்க வந்து வேலை வாங்குறாங்க, எல்லோரும் என்னை வந்து அவமானப்படுத்தினாங்க, அது தாங்க முடியாமல் தான் நீ அவங்க மேலே கோவப்பட்ட அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்போனாலும் நீ வந்து எனக்கு ஆகாதவன் தான், உன்னை நான் எப்போவுமே ஏற்றுக்க மாட்டேன் தான் அப்படிங்கிறாங்க.